என்னது நல்லதாயிருந்தால் தூதர் செஞ்சிப்பாங்க, ஆனால் அவங்க செய்ய இல்லை, அதனால் அது நல்லது இல்லை. இந்த கதையை கேட்டுக்கிறீங்களா? தற்காலத்தில் வாழக்கூடிய சிலர் பேசக்கூடிய ஒரு நகைச்சுவை பேச்சு ஒன்று இது. அதாவது என்னமோ பெரிய ஒரு காயிதா போல், இது ஒரு பெரிய ஒரு காயிதா மாதிரி இதை வச்சு எல்லா நிகழ்வுகளையும் இதுக்கு போட்டு பார்த்து தட்டி விட்டு போகிறது. அதாவது ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுக்கிறதுக்கான வழிகளை கொண்டு வந்திக்கான்னு பாருங்க. ரொம்ப நகைச்சுவையான ஒரு கதையை கொண்டு வந்து கதைச்சிக்கிட்டு என்னென்னு கேட்டுக்கிடுவாங்க, நல்லதாக இருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க, ஆனால் நாயகம் செய்ய இல்லை அப்படி, அதனால் அது செய்யலாது. நீங்களும் நாயகத்துக்கு நல்லது எதுன்னு சொல்லிக் கொடுக்க வரீங்களா? இப்படியான கதைகளை கேட்டுக்கிறீங்களா? சிரிப்பு வருவதில்லை அப்படியான கதைகளை கேட்கும் பொழுது. உதாரணமாக ரபியுல் அவ்வல் சிறந்த மாதம், எங்கள் கண்மணியம் பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம் வந்து அந்த மாதத்தை சிறப்பிப்பாங்க. எங்களுக்கு அந்த பெரிய ஒரு அருட்கொடை கிடைத்த மாதம். அல்லாஹு தாலா அந்த தூதரை கொண்டு தான் எங்களுக்கு நேர்வழியை தந்தான், அல்லாஹு அறியக்கூடிய பாக்கியத்தை தந்தான். எது ஹலால் எது ஹராம் என்பதை அந்த தூதரினால் தான் நாங்கள் அறிந்து கொண்டோம். நேரான பாதை எது சத்திய பாதை என்பதை அவரால் அறிந்து கொண்டோம். அதற்காக வேண்டி அந்த அருட்கொடை கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்து அந்த தூதரை பற்றியெல்லாம் அவனோட புகழை சிறப்புகளை அவனோட வாழ்க்கை வரலாறுலாம் அந்த மாதத்தில் முஸ்லீம்கள் பேசுவாங்க, சங்கைப்படுத்துவாங்க. இது நடக்குது. இதை செய்வது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன? ஒரு ஆதாரபூர்வமான ஏதோ ஒரு பெரிய ஒரு அறிவாளித்தனமான கேள்வி போல் ஒரு கேள்வி ஒன்று முன்வைப்பாங்க. வந்து நல்லதாக இருந்திருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க, இப்படி செய்கிறது நல்ல ஒரு விஷயமா இருந்திருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க, எனவே அவங்க அப்படி செய்ய இல்லை, எனவே இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹு அக்பர். எவ்வளவுக்கு முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இடையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இது ஒரு சரியாக இப்படி ஒரு கதை கதைக்கிறது. நல்லதாக இருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க, நல்லதாக இருந்தால் நாயகம் எங்களை விட முன்னால் அவங்க செஞ்சிப்பாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க, ஆனால் செய்ய இல்லை அவங்க, எனவே நம்ம இதை செய்யக்கூடாது. இப்படி ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு மக்களை போட்டு நாசப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் யாருன்னு உங்களுக்கு தெரிந்தானே. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் என்ற பேரில் வஹாபிச கொள்கைகளை பரப்பக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் பேரில் இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் கேட்குற ஒரு முட்டாள்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேள்வி தான் இது. நல்லதாக இருந்தால் நாயகம் செஞ்சிருந்திப்பாங்க. அல்லாஹு அக்பர். அப்படியா? அப்போது உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் அல் குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு, எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரித்து ஓதுவதற்கு தஜ்வீத் என்ற ஒரு கலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓதணும் அப்படின்னலாம் சொல்லுவோம். நாங்கள் எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது, எங்கனைக்கு சேர்த்து ஓதணும், எங்கனைக்கு நிறுத்தி ஓதணும், எப்படி நிறுத்தாமல் ஓதணும், இப்படி என்ன சட்டங்கள்லாம் அதில் படிக்கப்படும். இப்படி ஒரு கல்வி ஞானம் இன்று வரைக்கும் படிக்கப்படுகிறது. ஏன்னா அதன் மூலமாக தான் எங்களோட ஓதலை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா ஓதலை அழகுபடுத்திக் கொள்ளணும். எங்களோட தொழுகைகள் நிறைவேறுவதற்கு சவாபுகள் கிடைக்கிறேன்னு சொன்னால் ஓதல் சரியாக இருக்கணும். அப்போ அதுக்கு இந்த கலை தேவைப்படுது. அப்போ இன்றைக்கு இவங்கட இந்த ஒரு அற்புதமான ஒரு காகிதா உருவாக்கி வச்சுக்காங்களே இந்த வஹாபி கூட்டம். இந்த கேள்வியை கேட்குற இந்த மாதிரி வாதத்தை முன் வைக்கிறவங்கலாம் வஹாபிகள் தான். நல்லதாக இருந்துக்கு நாயகம் செஞ்சிப்பாங்க என்ற ஒரு பிதற்றலான கதை ஒன்று கதைச்சி மக்களை வழிகெடுக்கிற வேலையை செய்கிறது வஹாபிகள். அப்போது அந்த வஹாபிகளுடைய பார்வையில் இதை பார்த்தா நல்லதாக இருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க. அப்போ தஜ்வீத் படிப்பது ஒரு நல்ல விஷயமா இருந்துக்கு நாயகம் செஞ்சிப்பாங்க. ஆனால் நாயகம் செஞ்ச மாதிரி தான் இல்லையே எங்கேயுமே. நாயகம் எங்கே சரி வாங்க இன்றைக்கு இதுகாமுடைய சட்டம் படிப்போம், இதுகாம்டா இது இன்றைக்கு இக்லாபுடைய சட்டம், இன்றைக்கு கல்கலாவுடைய சட்டம் என்ற மாதிரி தஜ்வீதுடைய பாடங்களை நாயகம் எங்கே படித்து கொடுத்திக்காங்களா? படித்து கொடுக்க சொன்னாங்களா? எங்கே சரி தஜ்வீதை ஒன்று கலை ஒன்று உருவாக்குங்கன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலை, செய்யலை. பின்வரக்கூடிய மக்கள் அல் குர்ஆனை திருத்தமாக ஓத வேண்டும் என்று இந்த இந்த அமைப்பில் ஒரு கலையை உருவாக்குனாங்க. இன்றைக்கு மக்கள் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க, பயனடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வஹாபிகளுடைய தத்துவம் மிக்க இந்த கருத்தின் பிரகாரம் பார்த்தா தஜ்வீத் கலை படிப்பது நல்லதாக இருந்தால் நாயகம் செஞ்சிப்பாங்க, ஆனால் நாயகம் செய்ய இல்லை, நல்லதில்லை. ஏன்னா இந்த பாயிண்ட்டை தான் அவங்க மீலாத் விழாக்கு போடுவாங்க. ரபியுல் அவ்வல் மாதத்தில் தூதரை புகழ்ந்து செய்யக்கூடிய மஜ்லிஸ்களை எப்படி பார்க்குறாங்க? நல்லதாக இருந்தால் செஞ்சிப்பாங்க, எனவே செய்ய இல்லை அவங்க, எனவே அது கூடாது, அது வழிகாடு. தஜ்வீத் கலை நல்லதாக இருந்தால் நாயகம் எப்போவே செஞ்சிப்பார், எனவே செய்ய இல்லை, எனவே தஜ்வீத் படிப்பது வழிகாடு. அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு மார்க்கம்! இவங்களை பின்பற்றி ஒருத்தர் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைப்பது அல்லாஹு அக்பர், சுத்தமான வழிகேடு. இந்த கதைகளை நம்பி விடாதீர்கள். இப்படி பார்த்தா
இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நாயகம் செய்யலை எனவே நாங்கள் செய்யக்கூடாது வழிகேடுன்னு போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கு போதை ஒழிப்பு மாநாடு வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கணும் தானே. அவ்வளோ போதை இன்றைக்கு பெரிய அளவு செல்வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்குது, சமுதாயத்தை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் போதை ஒழிப்பு மாநாடுனால நாம் வைக்கிறாங்க. எவ்வளோ மக்கள் ஒன்றிணைந்து இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை சமூகத்தை இந்த அகற்றணுன்னு பெரிய பாடுகள் பட்டு போதை ஒழிப்பு மாநாடு என்னெல்லாம் வைக்கிறாங்களே. வஹாபிகளுடைய அந்த நவீனத்துவமான தத்துவமான அந்த காயித அடிப்படையில் இதை பார்த்தா போதை ஒழிப்பு மாநாடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? செய்யல. நல்லதா இன்றைக்கு அவங்க செஞ்சிப்பாங்க, அப்போ அவங்க செய்ய இல்லை. அப்போ போதை ஒழிப்பு மாநாடு நடத்த இயலாது. நடத்தினவெல்லாம் பிதத்காரனை போயிடுவான், வழிகடனா போயிடுவான். எப்படி ஒரு கொள்கை, சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு கொள்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் அசால்ட்டாக பரப்பி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போன அந்த வஹாபிகளுடைய இந்த கருத்துக்களை நம்புபவர்கள் உண்மையிலேயே சிந்திக்க தவறிய மக்கள் தான். கொஞ்சம் சிந்தியுங்க. அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். வெற்றி தரக்கூடிய அஷ்அரியாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அந்த தூய்மையான கொள்கையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். இது போன்ற வழிகேடர்களை விட்டும் நாமும் நம் சந்ததிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இவ்வாறான கதைகளை எல்லாம் கூறி வழிகெடுக்க முயற்சிக்கின்றார்கள், நம்பிவிடாதீர்கள். நம் தூதர் நமது குர்ஆன் நமக்கு தேவையான அடிப்படைகளை நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. அல் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத வண்ணம் நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விடயங்களும் மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தான். அது அல் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அதை நாம் தாராளமாக ஈடுபடலாம். அது போதை ஒழிப்பு மாநாடாக இருக்கலாம், அல்லது திருட்டை ஒழிக்கும் மாநாடாக இருக்கலாம், கல்லணை ஒழிக்கும் மாநாடாக இருக்கலாம், விபச்சாரத்தை ஒழிக்கும் மாநாடாக இருக்கலாம், அல்லது குஃப்ரை ஒழிக்கும் மாநாடாக இருக்கலாம். இதெல்லாம் தூதர் நல்லதா எந்திக்கு அவர் செஞ்சிப்பார், எனவே அவர் செய்ய இல்லைண்டு செய்யாமல் இருப்பதல்ல. இது முட்டாள்தனமான கதை. நாம் செய்வது குர்ஆன் ஹதீஸுடைய கோட்பாடுகளுக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளுக்கு முரண்படாமல் ஒத்து போகுகிறது என்றால் தாராளமாக அதை செய்யலாம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை கௌரவப்படுத்தி அந்த மாதத்திலே நம் தூதரை பற்றி புகழ்ந்து கௌரவித்து பேசுவதெல்லாம் அது மார்க்க அடிப்படைக்கு உட்பட்டது தான், குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்துப்போகக்கூடியது தான். அது எங்குமே குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படவில்லை. எனவே தாராளமாக நாங்கள் அதில் ஈடுபடலாம். அதில் ஈடுபடக்கூடியவருக்கு நன்மையும் உண்டு. எனவே இந்த வழிகட்ட தௌஹீத் ஜமாத் என்ற கூட்டங்களுடைய கொள்கைகளை நம்பி அந்த முட்டாள்தனமான அறிவிலித்தனமான இந்த மாதிரியான கதைகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார்.